வணக்கம் நண்பா, நான் உங்கள் டெக்னோதமிழ். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆப் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வந்து தம்ப்நெயிலில் கொடுத்துருந்துருப்பேன். மீண்டும் வரப்போகிறதா டிக்டாக் என்று. அது கண்டிப்பாக வரப்போகிறது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் பேன் பண்ண ஆப் எதுவுமே வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண திருப்பி வந்து வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே நிறைய பேர் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய கம்பெனி வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. டிக்டாக் மாதிரி ஒரு செயலி வந்து தயார்படுத்தி வந்து லான்ச்சும் பண்ணிட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆப் வந்து தடை செஞ்சுட்டா பிரச்சனை இல்லை. டிக்டாக் பற்றி தான் இப்போ வந்து பிரச்சனையே. டிக்டாக் போனதுனால நிறைய பேருக்கு வந்து என்டர்டைன்மெண்ட்டே போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கு பதிலாக வந்து இந்தியாவில் வந்து இந்த ஆப் வந்து டிக்டாக் வந்து நிறைய ஒரு ரீசன்ட் அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணதுனால இதே மாதிரி ஒரு சில ஆப் வந்து நம்ம ஏன் தயாரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்தியா வந்து தயாரித்து லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. அந்த ஆப் நேம் பார்த்தீங்கன்னா மோஜ். நான் வந்து அந்த ஆப் பற்றி ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன். இந்த ஆப் வந்து ஒரு செக்யூரான ஆப் தான் சொல்லணும். டிக்டாக்கை பேஸ் பண்ணும்போது இந்த ஆப் வந்து வேற லெவல் தான் சொல்லணும். கிரியேட் பண்ணவங்க வந்து வேற லெவல் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹியூஜ் தம்ஸ் அப். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப் வந்து நான் ரெக்கார்டும் பண்ண முடியாது, அது மாதிரி ஒரு செக்யூரிட்டி பண்ணி வச்சிருக்காங்க. ஐயோ, நான் என்னத்த சொல்ல. சரி, ஓகே நண்பா, அந்த வீடியோ நான் வீடியோ வந்து காமிக்கிறேன். வீடியோ தான் எடுத்து காமிக்க முடியும். அந்த ஆப் பார்த்தீங்கன்னா வேற லெவல் செக்யூரிட்டி பண்ணியிருக்காங்க. டிக்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். இதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டே எடுக்க முடியாது. சரி, ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ரெக்கார்டாச்சும் பண்ணலாம். போய் ரெக்கார்ட் பண்ணி பார்த்தா காமிக்கிறேன் பாருங்க, ரெக்கார்டா எப்படி இருக்குன்னு பாருங்க. இதே மாதிரி தான் ரெக்கார்டு வந்து எங்களுக்கு வந்துச்சு. ஆனால் வந்து நான் பண்ணும்போது வீடியோலாம் ப்ளே ஆச்சு. ஆனால் ரெக்கார்ட் ஆகும்போது மட்டும் பிளாக் ஸ்க்ரீன் சுத்தமாக பிளாக் ஆகிடுச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட வேற லெவல் செக்யூரிட்டின்னு சொல்லணும். நம்மளுக்கு வந்து வந்து ஓப்பனாக சொல்லிடுறாங்க. என்னென்ன டேட்டா வந்து எங்களால் கலெக்ட் பண்ண முடியுமோ அதை வந்து நான் கலெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவசி பாலிசின்னு கீழே இருக்கும். அந்த ஆப்பில் நான் வந்து ரிவ்யூ காமிக்கும் போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரியப்படுத்துகிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த மோஜ் ஆப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு இந்த பீட்டா விஷன் மாதிரி தான் விட்டுருக்காங்க. நம்மளால வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியாது. ஆனால் மற்றவங்க அப்லோட் பண்ண வீடியோஸ் மட்டும் நம்மளால் பார்த்துக்க முடியும். அது வந்து ஒரு சின்ன ட்ராபேக். ஆனால் வந்து இப்போ தான் வந்திருக்கு. அதனால வந்து மோர் டூல்ஸ் அந்த மோர் அப்டேட்ஸ் வந்து வரப்போகிறது அது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி நண்பா, இந்த வீடியோ ரிவ்யூ போயிட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். வாங்க வீடியோ ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஸோ நண்பா, நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஷேர் சேட்டோட இன்னொரு ஆப் பார்த்தீங்கன்னா மோஜ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிக்டாக் ஆல்டர்னேட்டாக வந்து ஷேர் சேட் கிரியேட் பண்ணது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மேட் இன் இந்தியா சர்டிஃபைட். இதில் வந்து நான் குவிக்காக சொல்லி முடிச்சிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடுங்க. இப்போ தான் இன்ஸ்டால் பண்ண ஆப்பு. இப்போ ஓப்பன் பண்ணிட்டோன்னே அவங்களோட இது வந்துட்டு மோஜ்ன்றது வந்துட்டோன்னே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜோட இதுவும் இருக்குது. நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்னு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழ் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு உடனே உங்களுக்கு வந்து வீடியோ எல்லாமே ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். வீடியோ ப்ளே ஆகிட்டோன்னே நீங்கள் வந்து மேலே எல்லாமே ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா டிக்டாக் மாதிரியே தான் இருக்கும். எல்லாமே வந்து ஆல்டர்னேட் வந்து அவங்க அப்படியே பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து காமிக்கிறேன். லாங் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து வீடியோ வந்து இது பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா இதாகும். நீங்கள் ஸ்லைட் பண்ணிக்கலாம். ஸ்லைட் பண்ணி பார்த்துக்க முடியும். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பாஸ் பண்ணுறேன்னா பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம். வேறு எதுவுமே இல்லை நண்பா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஆப்ஷன் இருக்குது. நான் அந்த லைக் ஆப்ஷன் காமிக்கிறேன். லைக் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டபுள் டேப் பண்ணிங்கன்னா வீடியோ ப்ளே பண்ணிடும். டபுள் டேப் பண்ணிங்கன்னா வந்து லைக் விழும்போது வேறு லெவல் தான் சொல்லணும். ஓகே, இது வந்து நல்லா இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அப்படியே ஷேர் பண்ண முடியும். வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. வாட்ஸ்அப்பில் வந்து அலோவ் பண்ணி தான் நீங்கள் ஷேர் பண்ணணும். நீங்கள் வந்து ஸ்டேட்டஸில் போடுறதாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், முதல்ல வந்து டவுன்லோடிங் ஆகிட்டப்போ தான் உங்கள் வாட்ஸ்அப் இதுக்கே போகும். வாட்ஸ்அப் போய்ட்டோன்னே உங்கள் ஸ்டேட்டஸில் போய் நீங்கள் இது பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இது கிளிக் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிடுவோம் வீடியோவை. ஓகே, இது கிளிக் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா கீழே வந்து ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள், காமிக்கிறேன். ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி மெயின் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே இல்லாமல் மோர்ன்ற ஆப்ஷனும் இருக்குது. மோர் கிளிக் பண்ணிங்கன்னா இருக்கிற எக்கச்சக்க நீங்கள் வச்சுக்கிற எந்த ஆப் வேணாலும் நீங்கள் வந்து ஷேர் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்காக நான் வச்சிருக்க ஒரு ஆப்புக்கு வந்து ஷேர் ஆகுது. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், ஷேர்ன்ற பட்டன் வந்து ஷேர் ஆகுது. ஓகே, பாஸ் பண்ணிவிடுவோம். பாஸ் பண்ணிவிட்டு உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மோர்ன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு இங்கே 3 மேலே ஆப்ஷன் முடிஞ்சிச்சு. கீழே இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அப்லோட் இருக்குது. இப்போ வரையும் அப்லோடுன்ற ஆப்ஷன் யாருக்குமே ஒர்க் ஆகலை. நான் அப்லோட் பண்ணி பார்த்தா அப்லோட் வந்து ஒர்க் ஆகவில்லை. என்ன காமிக்குதுன்னா செலக்டட் யூசர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து கொடுத்துருக்க மாதிரி காமிக்குது. அந்த ஆப்ஷன் காமிக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு இப்போ எதனா ஒரு வீடியோ காமிக்கிறேன். வீடியோ ஓகே, வீடியோ போயிட்டு நான் இந்த வீடியோ ஆட் பண்ணுறேன். வீடியோ ஆட் பண்ண உடனே கீழே இங்கே வந்துட்டோன்னே கொஞ்ச நேரத்தில் வந்து செலக்டட் யூசர்ஸ்னு வரும். எனக்கு வந்து வரல, அது மாதிரி தான் வரும். செலக்டட் யூசர்ஸ் கொடுத்துருக்க மாதிரியே சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து இந்த வீடியோ பிடிக்கல, நாட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம். ரிப்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் ரிப்போர்ட் பண்ணலாம். ப்ரைவசி பாலிசி வந்து காமிக்க முடியாது சொன்னது காரணம் இதான். இதில் வந்து ப்ரைவசி பாலிசி வந்து காமிக்க முடியும். நான் இது வழியாக தான் காமிக்க முடியும். இது கூட ரொம்ப லேட் ஆகுது பார்த்தீங்களா, அவ்வளோ செக்யூரிட்டி பண்ணி வச்சுருக்காங்க. என்னத்தை சொல்ல நான். ஓகே, இப்போ வந்து நெட்வொர்க் கனெக்ஷன் வந்து எனக்கு ஸ்லோவாக இருக்குது, அதனால தான் ரொம்ப லேட் ஆகுது. வெயிட் பண்ணுவோம்.
ஸோ இப்போ இதான் நண்பா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவசி பாலிசி. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து வரவே வராது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, எதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கீழே இங்கே பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன். இன்ஃபர்மேஷன் வி கலெக்ட்னு இருக்கும், அதை காமிக்கிறேன். இன்ஃபர்மேஷன் வி கலெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லியிருப்பாங்க, ஓப்பனாக எல்லாமே சொல்லிடுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரைவசி பாலிசி. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். ரெக்கார்ட் பண்ண முடியாது, கேப்சர் பண்ண முடியாது ஸ்க்ரீன்ஷாட்டை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொன்றும் இருக்குது. நீங்கள் வந்து ரிப்போர்ட் எல்லாமே பண்ண முடியும். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்க டேர்ம்ஸ் அண்ட் யூஸ் கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் நண்பா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நண்பா வீடியோ ரிவ்யூக்குள்ளே போயிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். யார் யார் டிக்டாக் யூசர்ஸ்னு வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் தெரியணும். அது பார்த்தீங்கன்னா டிக்டாக் வந்து அடிக்ட் ஆனவங்க மஸ்ட் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து இந்த ஆப் வந்து நான் உங்களுக்கு வந்து இன்னொரு எக்ஸ்டென்ஷன் சொல்ல முடியும். நண்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் கீழே. வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வந்து நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனும். முக்கியமாக வந்து பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகிக்கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். தமிழ் கற்போம், தமிழ் வளர்ப்போம்.